எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தான் நம்ம எல்லாருமே பூஜா பாத்திரங்கள் எல்லாம் வெளக்கி அன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். பட் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 வாரமா அது செய்ய முடியாம போனதுனால, நான் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜா பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சு, அன்னைக்கே வந்து சாமி கும்பிட்டுட்டேன். எப்பவுமே வந்து தேங்காய், வெத்தல பாக்கு, பழம் தான் வைக்கிறோமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டோட ஃபேவரட் ஸ்வீட்டான பைனாப்பிள் கேசரி தான் செஞ்சிருந்தேன். இது வந்து டக்குன்னு தான் முடிவு பண்ணேன். இல்லன்னா இன்னும் கொஞ்சமே ஏர்லியா சேர்ந்து கரெக்ட்டா சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அத செஞ்சு நான் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிருப்பேன். பட் கொஞ்சம் லேட்டா பண்ணதுனால, அதுக்கப்புறமா தான் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சேன். எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல மணலா நல்லா இலகுவா வர மாதிரி கேசரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் சீக்கிரமா அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்றேன். நம்ம விநாயகருக்கு எப்பவுமே ஒரு வசீகர முகம் உண்டுங்க. அதை வச்சு நம்ம எல்லாருமே அவர் வந்து ஈர்த்துருவாரு. அப்படிதான் நான் ஒரு 1 வீக் முன்னாடி போட்ட இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் விநாயகர் எங்க வாங்குனீங்க, நல்லா இருக்கு, லிங்க் கொடுங்க, இல்லைன்னா கடை பேரு சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சாரிங்க. ஏன்னா நான் இது போய் வாங்கல, எனக்கு இது வந்து கிஃப்டா தான் கிடைச்சது. நான் அவங்கள சீக்கிரமா காண்டாக்ட் பண்ணி எங்க வாங்கினாங்க நான் கேட்கிறேன். பட் அவங்களுக்கே அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு 6 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா அவங்கள நான் பிடிச்சி இது எங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்ல நான் வந்து ஷேர் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக டி நகர்ல இருக்கிற சென்னை சில்க் போயிருந்தேன். அதே செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உருளி பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி டக்குன்னு எனக்கு வந்து நம்ம விநாயகர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. அவர் முன்னாடி அழகா அதை வச்சு நல்லா பூவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ சூப்பரா இருக்கு. அவருக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஒரு அழகு சேர்த்த மாதிரி அந்த இடத்துக்கே வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. எங்க செல்ல விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.